மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உத்தரப்பிரதேசத்தில் வாக்காளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக சமாஜ்வாதி புகார் தெரிவித்திருக்கிறது. குந்தர்கி, பிலாரி, சந்தௌசி, சம்பல், அஷ்மோலி ஆகிய பகுதிகளில் வாக்காளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சமாஜ்வாதி தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. உத்தரப்பிரதேசத்தில் வாக்காளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக வீடியோ வெளியிட்டு சமாஜ்வாதி புகார் தெரிவித்திருக்கிறது. என்ன நடந்தது? விவரம் என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் பகுதியிலே மக்களவை தேர்தல் 3வது கட்ட வாக்குப்பதிவிலே இன்று அங்குள்ள மக்கள் வாக்குப்பதிவு செய்து வருகிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில்தான் அங்குள்ள சமாஜ்வாதி கட்சி வேட்பாளரான ஜியாவுர் ரஹ்மான் மற்றும் போலீசாரிடம் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. அதன் பிறகு போலீசார் அந்த பகுதியிலே தடியடி நடத்தி அங்கு குழுமியிருந்த சமாஜ்வாதி கட்சி ஆதரவாளர்களை விரட்டினார்கள் என சமாஜ்வாதி கட்சி புகார் அளித்திருக்கிறது. வேறு சில இடங்களிலே பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மற்றும் போலீசார் இடையேவும் மோதல் நடைபெற்றதாகவும் தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளன. அது உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை சம்பல் பகுதியிலே வேறு இடங்களிலே இது போன்ற சம்பவங்கள் நடந்துள்ளதாக சமாஜ்வாதி கட்சி புகார் அளித்துள்ளது. தேர்தல் ஆணையம் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் காவல்துறையினர் இப்படி செயல்படக்கூடாது எனவும் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள், புகார் அளித்து வருகிறார்கள். ஜியாவுர் ரஹ்மான் சமாஜ்வாதி கட்சிக்கு எதிராக காவல்துறையினர் செயல்பட்டு வருகிறார்கள் என புகார் அளித்ததாகவும் அதைத் தொடர்ந்து வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாகவும் அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் தேர்தல் நாளன்று அதுவும் வாக்கு மையம் அருகிலேயே இப்படி போலீசார் தடியடி நடத்தியிருப்பது, அது பலர் காயமடைந்திருப்பது ஆகியவை அந்த பகுதியிலே பரபரப்பை உண்டாகி இருக்கிறது. இதை தவிர சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்தவர்கள் இது தேர்தல் வாக்குப்பதிவை குலைக்கும் செயலாக இருக்கிறது எனவும் உடனடியாக தேர்தல் ஆணையம் தலையிட வேண்டும் எனவும் வலியுறுத்தி வருகிறார்கள். விரைவிலேயே தேர்தல் ஆணையத்துக்கு புகார் அளிப்பதற்கும் அவர்கள் தற்போது ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கார்த்திகா, 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாடு முழுவதும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் வாக்காளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக சமாஜ்வாதி தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. நேர்மையாக தேர்தல் நடத்தப்படுவதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் சமாஜ்வாதி வலியுறுத்தியிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணபதி.